நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11 மணி 8 நிமிட அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத காலம் சிம்மராசிக்கு அதிசாரமாக சென்று மீண்டும் பிறகு கடகராசியிலே சஞ்சலம் செய்வார். மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 6வது வீட்டிலே சத்துருஸ்தானத்திலே கடந்த வருஷம் சஞ்சலம் செய்தார். கோச்சாரத்தில் 6வது வீட்டிலே குரு பகவான் வரும்போது மனைவி மக்களிடம் கடுமையான பகை விரோதம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா மனைவிக்கோ மகனுக்கோ பிள்ளைக்கோ கடுமையான நோய் நொடி மருத்துவ செலவுகளை உண்டாக்கும். சொந்த பந்த உறவுகளிடம் கடுமையான சண்டை சச்சரவு மன விரோதங்களை கண்டிப்பாக மகர ராசி அன்பர்கள் இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் முழுமையாக இந்த ஆண்டு சந்தித்திருப்பீர்கள். 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலே குரு பகவான் வரும்போது மகர ராசி அன்பர்கள் குரு பகவானை சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வடமேற்கு திசையில் கீழ்வானத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானும் சுக்கிரனுக்கு மேலால் குரு பகவானும் தகதகதகன்னு இருப்பாங்க. குருவையும் சுக்கிரனையும் நீங்கள் உங்கள் இருப்பிடத்திலேயே நின்று சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு இரவு 10 மணிக்குள் சூரியனும் சுக்கிரனையும் உங்கள் கண்ணால் பார்த்து உங்களுடைய குறைகளை வேண்டி குரு பகவானையும் சுக்கிரனையும் வேண்டி கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் குறைகள் இந்த ஆண்டு முழுமையாக தீரும். மகரம், கும்பம், மீனம், தனுசு இந்த 4 ராசிகளும் பார்த்திங்கன்னா ராசி கட்டத்தில் தென்னாட்டாய் குறிக்கக்கூடியது. இந்த 4 ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தியில் நடந்தாலும் கோச்சார கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் கெட்ட நிலையில் இருந்தாலும் உங்களை விட உங்கள் குடும்ப நபர்களே அதிகம் பாதிக்கப்படுவாங்க. அதாவது உங்கள் பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கை துணை, இப்படி உங்களை விட உங்கள் குடும்ப நபர்களே அதிகம் பாதிக்கப்படுவாங்க. கடந்த வருடம் 6வது வீட்டிலே குரு பகவான் சென்றார். இந்த வருடம் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலே குரு பகவான் செல்வார். கோச்சாரத்தில் ராசிக்கு 7வது வீட்டிலே குரு பகவான் வருவது குரு பலன் உண்டு. குரு பலன் இருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். கடந்த வருஷம் நோய் நொடி மருத்துவ செலவுகள், உடம்பு சரியில்லாமல் உங்கள் மனைவியும் சரி, உங்கள் கணவரும் சரி, உங்கள் பிள்ளைகளும் சரி உடம்பு சரியில்லாமல் அதிக மருத்துவ செலவுகள் செய்து அதிக கடன் பட்டிருந்தீங்கன்னா இந்த ஆண்டு எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கொடுத்து அடைக்கலாம். கடன் தீரும், நோய் நொடி நீங்கும். அப்படியே மருத்துவ செலவுகள் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இந்த வருஷம் இருக்காது. 7வது வீட்டிலே குரு பகவான் வரும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து படிப்புக்கோ வேலைக்கோ வெளிநாடு செல்லணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த வருஷத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வெளிநாடு செல்வதற்கான யோகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. வியாபாரம், கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. சினிமா துறையில் கலைத்துறையில் இருப்பவர்கள், நடிப்பு, பாட்டு, மியூசிக்கு, இப்படி சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வருஷம் மக்கள் மத்தியில் பெரும் புகழும் கிடைக்கும். சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த வருஷம் முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மகர ராசிக்கு 3/12ஆம் அதிபதி 7வது வீட்டிலே அமர்ந்து ஜென்ம ராசியை பார்வை செய்கிறார். 3ஆம் அதிபதி ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வீட்டு மனை வாங்கி போட்டேன் வீடு கட்டணும் அப்படின்னு அதுக்கான முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த வருஷம் வீடு கட்டுவீங்க. 3ஆம் அதிபதி 7வது வீட்டில் அமர்ந்து மகர ராசியை பார்வை செய்யும்போது வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது பூரிய சொத்துக்களை பாகபிரிவினை செய்து பிரித்து கொள்வீர்கள். 7ஆம் வீட்டில் அமர்ந்து ஜென்ம ராசியை குரு பகவான் பார்வை செய்யும்போது தங்க நகை எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நகை ஆபரணங்கள் மகர ராசி என்பர்கள் இந்த வருஷம் எடுப்பீங்க. 3ஆம் அதிபதி உங்களுக்கு ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது நல்ல காரியங்களுக்கு முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் அந்த முயற்சிகள் வெற்றியாகும்.
தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயிகள் வந்து தகுந்த கால நேரம் அறிந்து நல்லா பயிர் பண்ணிங்கன்னா நல்ல மகசூல் அதிகமாக வந்து மகசூல் எடுக்கலாம். கடந்த வருஷம் நிறையா கோயிலுக்கு போயிருப்பீங்க, நிறையா பரிகார பூஜைகள் செய்திருப்பீங்க. இந்த வருஷம் கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக வந்து இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுவரை போகாத கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் மகர ராசி என்பதற்கு இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மகர ராசி என்பதற்கு 7வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்து 5ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தை பரிசுகிறார். 11ஆம் இடம் உங்களுக்கு பலமாகிறது. வெற்றி ஸ்தானம் பலமாக இருந்தாலே நீங்கள் வந்து செல்கின்ற காரியம், தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக முடியும். 11வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் போட்டி பந்தய தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் பரிசுலாம் வாங்கிட்டுருவீங்க. 11வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் அதிக மார்க் வாங்கி இந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணுவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது. குருபகவானுடைய 9ஆம் பார்வை மகர ராசிக்கு 3வது வீட்டின் மேல் விழுகிறது. சிறுதூர பயணம், நீண்ட தூர பயணம், வெளியூரோ உள்ளூரோ உங்களுடைய பயணங்கள் அடிக்கடி இருக்கும். வெளியூர் வெளிநாடு சார்ந்து வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள், படிப்புக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த வருஷம் பயன்படுத்திக்கலாம். வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் வெளிநாடு செல்வீர்கள். 3வது வீட்டிலே மகர ராசி அதிபதி சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 3வது வீட்டிலே சனி இருந்து 3ஆம் அதிபதியே பாரி செய்யும்போது வீடு கட்டலாம், வீட்டு மனை, விவசாய நிலம், சொத்து சேர்க்கை உண்டு, நகை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. 3வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து எதிர்பாராத வளர்ச்சிகள் உண்டு. 11வது வீட்டையும் 3வது வீட்டையும் குருபகவான் பாரி செய்யும்போது மூத்த உடன் பிறந்தவர்களும் சரி, இளைய உடன் பிறந்தவர்களும் சரி, வாழ்க்கை துணையும் சரி, பெற்ற பிள்ளைகளும் சரி உங்களுக்கு ஆதரவாக உதவியாக இருப்பாங்க. மகர ராசி என்பதற்கு இந்த வருஷம் வந்து மிகச்சிறப்பான பலனை குருபகவான் வழங்கப் போகிறார். 7வது வீட்டிலே விரையாதிபதி அமர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் சுப காரியங்களுக்காக பணச்செலவுகள் கூடுதலாக வரும். அதாவது திருமணம், வீடு, வண்டி வாகனம், சொத்துக்கள், நகை ஆபரணம், இந்த மாதிரி சுப செலவுகள் மகர ராசி என்பவர்கள் தாராளமாக செய்து எதிர்கால முன்னேற்ற தேவையை கண்டிப்பாக வந்து பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஏன்னா மகர ராசிக்கு 7.5 நாட்டு சனி முடிந்து விட்டது. 3வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதற்குண்டான வருமான வரத்து இந்த வருஷம் உண்டு. மகர ராசி என்பவர்கள் எதற்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகள் முழுமையாக தீரும். குடும்ப நபர்களுக்கு நல்ல சந்தோஷம் இந்த வருஷம் கிடைக்கும். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலில் கிரகங்கள் பெயர்ச்சி பலன், மாத பலன், வருட பலன், வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.